அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். வீட்டில் சாதம் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் மிச்சமாகும். கொஞ்சமாக மிச்சமாச்சுன்னா தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில சமயம் நிறைய சாப்பாடு மிச்சமாயிடும். அதை என்ன பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிச்சமான சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி பச்சை புளி சாதம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சாதத்தை நல்லா உதுத்தி விட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், இன்றைக்கி ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போடுங்க. கம்மியாக போட்டாலும் மறுபடியும் பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு புளி எந்த அளவுக்கு திக்காக கரைச்சி புளி கரைசலும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பாடில் மஞ்சள் தூள், உப்பு, புளி கரைசல், நான் இன்றைக்கி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற வச்சு திக்காக கரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப நீர்க்க கரைச்சிடாதீங்க, திக்காக கரைச்சி அதை சாதத்துக்கூட கலந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு வச்சுருங்க. சாதம் புது சாதமாக இருந்தால் கைவிட்டு பெரட்டினா கூட ஒன்றும் ஆகாது. ஆனால் இது பழைய சாதம், அதனால் நம்ம அடுத்த நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நைட்டு இந்த மாதிரி கலந்து வச்சு அடுத்த நாள் தாளித்து யூஸ் பண்ணிக்கலாம். கை வைக்காமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சுலா வச்சு நல்லா எல்லா பக்கமும் மஞ்சள் தூளும் உப்பும் புளியும் கலந்து வர்ற மாதிரி கலந்துக்கோங்க. இப்படி கலக்கிறதோட உங்களுக்கு இன்னொரு ஈஸி மெத்தட் சொல்கிறேன். புளி கரைசல் நல்லா திக்காக கரைச்சி வச்சுட்டு அதுலேயே மஞ்சள் தூளையும் உப்பையும் கலந்துட்டு நீங்கள் சாதத்தில் விட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்படி கூட பண்ணலாம். இந்த மாதிரி சாதம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து எடுத்து வச்சிடலாம். நான் நைட்டு இந்த மாதிரி புளி கரைசல் விட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த நாள் காலையில் நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இந்த சாப்பாட்டை நம்ம தாளிச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு வாணலி நல்லா சூடு பண்ணி தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சாதம் அதிகங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு தாளிச்சிட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தும் கடலைப்பருப்பும் வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துட்டு இதில் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்திட்டு 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை, காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி யூஸ்வலாக எப்பவும் தாளிக்கிறதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டு தாளிச்சிங்கன்னா தான் இந்த சாப்பாட்டுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா சாதத்தில் வேறு ஒன்றுமே ஆட் பண்ண போகிறதில்ல நம்ம, அவ்வளோதான். நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க சாப்பாட்டையும் உள்ளே கலந்து நல்லா எண்ணெய் கூடையும் வெங்காயத்து கூடையும் கலந்து வர மாதிரி பெரட்டி விடணும். சாதம் நம்ம நைட்டே ஊற வச்சனால சில்லுன்னு ஆகிடுக்கும். அதனால் எண்ணெயில் சூடாகி நல்லா நமக்கு சாதம் சாப்பிடும்போது சூடாகிற அளவுக்கு நம்ம வாணலியில் வதக்கி எடுக்கணும். நீங்கள் எண்ணெய் நிறைய விட்டிங்கன்னா அடியில் பிடிக்காமல் வரும். அதுக்காக தான் இந்த சாப்பாட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விடுறது. நல்லா கலந்து விட்டு சூடானதுக்கப்புறமா நீங்கள் பரிமாறலாம். நீங்கள் கலக்கும்போது உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட உப்பு ஆட் பண்ணி நீங்கள் கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு நைட் ஆட் பண்ண உப்பே சரியாக இருந்ததுனால நான் அப்படியே கலந்துட்டேன். இதுக்கு வடகம் இல்லைன்னா அப்பளம் வச்சு சர்வ் பண்ணுங்கள். தயிரும் இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். மீதமான சாதத்தில் சூப்பரான ஒரு புளி சாதம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு பச்சை புளி சாதம்னு சொல்லி கிராமங்களில் சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.